திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் இயங்கி வரும் உணவகத்தின் மின்னிணைப்பு பெட்டியில் இருந்த ஃபியூஸ் கேரியரை கல்லூரி முதல்வர் ஹரிகரன் கடந்த மாதம் 22ஆம் தேதி எடுத்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. 28,477 ரூபாய் மின் கட்டண நிலுவையை கேண்டீன் ஒப்பந்ததாரர் செலுத்தவில்லை என கூறி கல்லூரி முதல்வர் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதியே மின் கட்டணம் செலுத்தப்பட்டதாகவும் ஜெனரேட்டர் மூலம் கேண்டீனை நடத்தி வருவதாகவும் அதன் ஒப்பந்ததாரர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டீன் ஹரிகரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது அவர் பதிலளிக்கவில்லை. அமைச்சர் வருகையை முன்னிட்டு குழித்துறை நெடுஞ்சாலையில் அவசரமாக நடைபெற்ற பேட்ச் ஒர்க்கை காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட் தடுத்து நிறுத்தினார். குண்டும் குழியுமாக இருந்த அந்த சாலையை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு புதன்கிழமை என்று வருகை தரும் அமைச்சர் ஏவா வேலுவின் பார்வைக்கு கொண்டு செல்ல எம்எல்ஏ திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஒப்பந்ததாரர் அவசரமாக சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மழை பெஞ்சு தெரியல, நாங்க தண்ணி மழை பெஞ்சா போதான்னு கேக்குது. அதனால பேட்டைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு காரஸ் லாரினால. அதனால எனக்கு வண்டியை ஸ்டாப் பண்ணி அமைச்சர் பார்த்ததுக்கு அப்புறமா முதல்ல இந்த மாதிரி ரோடு இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம், எடுத்துக்கோங்க. அதை போடக்கூடாது, அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. எதிர்வரும் பருவமழையை ஒட்டி மேற்கொள்ள வேண்டிய வெள்ள பாதிப்பு முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாநகராட்சி மத்திய வட்டார துணை ஆணையாளர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் பேட்டியளித்த பிரவீன்குமார், பழைய வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் டிடிகே சாலையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வடிகால் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நம்ம டிடிகே சாலையில ஒரு 108 மீட்டருக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இந்த என்டையர் பகுதி வழிய தண்ணி நம்மளுக்கு பி கெனாலுக்கு கொண்டு செல்லும் பாதை நம்மளுடைய சிவசாமி சாலை அண்ட் முசிறி சுப்பிரமணிய சாலை. அங்கே பழைய காலத்துடைய ஆர்ச் ட்ரெயின்ல நிறைய அடைப்புகள் இருந்ததுனால புதுசாக ஒரு 5 கோடி மதிப்பீட்டுக்கு ஒரு புது ட்ரெயின் ஒர்க் போயிட்டு இருக்கிறது. நல்ல ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கிறது. வரும் 30ஆம் தேதிக்குள்ளார அதை முடிக்கிற முயற்சி நான் எடுத்துட்டு இருக்கோம். இளம் நடிகைகளுக்கு தான் போதை விருந்து அளித்ததாக பேட்டி ஒன்றில் பாடகி சுசித்ரா தெரிவித்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என கூறி சிறப்பு விசாரணை குழுவிடம் புகார் அளித்துள்ளதாக மலையாள நடிகையும் தயாரிப்பாளருமான ரிமா கல்லிங்கல் தெரிவித்துள்ளார். கேரள திரைத்துறையில் பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சுசித்ரா மீது மான நஷ்ட வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் ரிமா தனது இன்ஸ்டா பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியில் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் நடத்திய 8 மணி நேர போராட்டத்தை அடுத்து வி.டி. மணிகண்டன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் மற்றும் தமிழ் ஆசிரியர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். பள்ளி முதல்வராக அண்மையில் பொறுப்பேற்ற மேஃபில் தேவி பாட ஆசிரியர்களை அடிக்கடி மாற்றியதோடு சிலரை பணியிலிருந்தும் நீக்கியதால் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாக கூறி இப்போராட்டம் நடைபெற்றது. தமிழ் ஆசிரியை ராஜேஸ்வரி பாட நேரத்தில் செல்போனில் பேசிக்கொண்டு ஒழுங்காக பாடம் நடத்துவதில்லை எனவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். கல்வி மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பள்ளி தாளாளர் வெங்கடேசன் கூறினார். கோவை மாவட்டம் உக்கடம் மீன் மார்க்கெட்டில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் வைக்கப்பட்டிருந்த 104 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே தனியார் கல்லூரியில் அமைச்சர் ரகுபதி பங்கேற்ற திமுக உறுப்பினர் கூட்டத்தில் பிரியாணியை சாப்பிட ஒரே நேரத்தில் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பலர் முண்டியடித்து சென்றதால் ஒருவர் மீது ஒருவர் விழுந்தனர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் ஒரு சிலர் மயக்கமடைந்ததாகவும் கூறப்படுகிறது.
கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் 4,38,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள டயாலிசிஸ் சிறப்பு வார்டினை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு ஒதுக்கீடு செய்வதற்கு நபர் ஒருவரிடம் 30,000 ரூபாய் வரையில் பணம் வசூலிக்கப்படுவதாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டு எழுப்பினார். மாதாந்திர கூட்டத்தில் பேசிய கவுன்சிலர் பாப்பாத்தி, புரோக்கர் மூலமாக பணம் வாங்கியதற்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் ஒன்றிய குழு தலைவருக்கும் இது தெரியும் என பேசினார். கோயில் நகைகளை கட்டிகளாக மாற்றி ரிசர்வ் வங்கியின் சேமிப்பு கிடங்கில் வைப்பதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த திட்டத்தில் வைப்பு நிதிக்கு வட்டியாக மட்டுமே 6 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு கூறினார். தற்போது பழனியிலே 181 கிலோ நகைகள் பலமாற்று பொன்னினங்கள் சரிபார்க்கப்பட்டு மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான அந்த ஆலைக்கு அனுப்புவதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 3 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அந்த நகைகளை மதிப்பீடுகின்ற பணியை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு வார காலத்திற்குள் குணசீலத்திலே ஒரு 12 கிலோ தங்கத்தை அந்த ரிசர்வ் வங்கியின் வாயிலாக நம்முடைய உருக்கு ஆலைக்கு அனுப்புவதற்குண்டான நிகழ்ச்சியும் குணசீலம் திருச்சியிலே நடைபெற இருக்கின்றது. மிக வெற்றிகரமாக அந்த திட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்தை தொடங்க சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் மண் பரிசோதனை நடத்தப்பட்டது. இலங்கையில் உள்நாட்டு போரினால் 1981ஆம் ஆண்டு தனுஷ்கோடி தலைமன்னார் இடையிலான கடல்வழி போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மீண்டும் அதனை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதா என்பதை அறிய தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறை சார்பாக IIT நிபுணர்கள் குழு கடலுக்கு அடியில் மண்ணின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை தருவோருக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று தெரிந்தால்தான் தவறு செய்பவர்களை திருத்த முடியும் என்று நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். பிலிம் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட பெண்களுக்கான பிரச்சனையை பார்ப்பதற்காகவே முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது ஹேமா கமிட்டி மட்டும்தான். அதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் நடைபெறுது, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும்போது வேதனையாக இருக்குது, கடுமையான தண்டனை. ஸோ அந்த ஒன்று தான் இங்கே முக்கியம். இவர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை என்று இருக்கிறது என்று சொன்னால் அப்பதான் இது திருந்த முடியும். அப்பதான் எல்லாம் தவறு செய்யணும். நாம் பெண்களை மதிக்க கற்றுக்கணும். முதல்ல பெண்களை மதிக்க கற்று பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய நம்ம கடமை என்று உணரும் போது தவறுகள் நடக்காது என்னுடைய கருத்து. ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்கும் நடிகர்கள் படம் ரிலீஸின் போது ரசிகர்களுக்கு 2000 ரூபாய்க்கு டிக்கெட்டுகளை விற்பதாக கூறிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களால் நாட்டை பாதுகாக்க முடியுமா என விமர்சித்துள்ளார். சென்னை மாங்காட்டில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய அவர், கட்சி தொடங்குவதற்காகத்தான் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியதாகவும் தாங்கள் 15 ஆண்டுகளாக அதனை செய்து வருவதாகவும் தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டார். ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 200 கோடி 250 கோடி வாங்குறான். சரி, ரசிகர்